ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில சொல்லக்கூடிய வார்த்தை கஹா கஹோவை எப்படி எங்க யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேனே கஹா. மேனே கஹா அதாவது நான் சொன்னேன், நான் சொன்னேன். அடுத்து மே கஹூங்கா. மே கஹூங்கா நான் சொல்வேன், நான் சொல்வேன். மே கஹூங்கா வந்து ஒரு மேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கும். அதே ஃபீமேல்னா மே கஹூங்கி, மே கஹூங்கி. அடுத்து கஹா தா. கஹா தா சொல்லியிருந்தேன், சொல்லியிருந்தேன். கஹா தா. அடுத்து கஹேங்கே. கஹேங்கே சொல்லுவோம், சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ளூரல் அந்த மாதிரி இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை கஹேங்கே. அடுத்து மே கஹனா சாத்தா ஹூம். மே கஹனா சாத்தா ஹூம் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் சொல்ல விரும்புகிறேன். மே கஹனா சாத்தா ஹூம் அப்படின்னா அது ஒரு மேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸ். அதே ஃபீமேலா இருந்தாங்கன்னா மே கஹனா சாத்தி ஹூம், மே கஹனா சாத்தி ஹூம். அடுத்து கஹோ இல்லைன்னா கஹோனா. இது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வந்து சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்ல. இப்போ இது எங்க யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒரு பர்சன்ட்ட, அந்த நேரத்துல குறிப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது கஹோனான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஹிந்தியில.